ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இது பொதுவாக ஒரு ஊழியர்களுக்கான செய்தி. அதே வேளையில் நீதியை விரும்புகிற, பரிசுத்தத்தை விரும்புகிற ஒரு பரிசுத்தவானுக்கும் இந்த செய்தி. இதனால் 2 கொரிந்தியர் புத்தகத்திலிருந்து சில கருத்துக்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இது திருமறை தியானம். ஒரு முறையும் சொல்லுகிறேன், நீங்கள் ஊடகத்தில் பார்த்தாலும் தொலைக்காட்சியில் பார்த்தாலும் அன்பு கூர்ந்து தயவு செய்து திருமறை எடுத்து என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் ஒரு வேத பாடமாக இதை பார்க்க அன்பாக கேட்கிறேன். இது ஒரு பொழுதுபோக்குக்காக நிகழ்ச்சி அல்ல. இட் இஸ் நாட் என் என்டர்டெயின்மெண்ட். இதோ பார்த்துட்டு போய் நல்லா இருந்த செய்தி அது அல்ல. இது அதற்கான செய்தி அல்ல. இது ஒரு தியானம். உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஏற்படுத்த, வாழ்க்கையின் பாடுகளிலே இருந்து உங்களை வெளியே கொண்டு வர, வாழ்க்கையின் நோக்கங்களை நீங்கள் புரிந்து கொள்ளத்தான் இந்த செய்தி. த ஆப்ஜெக்ட் இன் யுவர் லைஃப். ஏதோ மற்ற செய்திகள் பரவசமூட்டும். இது பரவசமூட்டுமா எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையின் உள்ளான நிலையை உங்களுக்கு படம் பிடித்து காட்டும். ஹூ ஆர் யூ? நீங்கள் யார், உங்களுடைய மேன்மை என்ன என்பதை சொல்லுகிறது தான் இந்த என்னுடைய எல்லா செய்தியினுடைய கருத்துமே அதுதான். டு மேக் யூ மோர் வேல்யூ. உங்களை இன்னும் தகுதி உள்ளவர்களாய், இன்னும் ஆண்ட ஊழியத்தில் டு எக்யூப், உங்களை இன்னும் சிறப்பாய் செய்ய. எனவே தான் இந்த செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தெரியும் என்பதால் அல்ல, வாழ்க்கையில் அனுபவத்தை உங்களோடு பேசுகிறேன். தவறுகள் மூலமாக தான் கற்றுக்கொள்ளுகிறோம். எவரி லீடர் இஸ் அ லேர்னர். டோன்ட் ஹவ் த ஆட்டிடியூட் ஆஃப் லேர்னிங், யூ கேனாட் பி அ லீடர். கற்றுக்கொள்ள ஆசை இல்லை என்றால் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு உரிமை இல்லை. லேர்னிங் இஸ் நாட் அன் எண்ட். கற்றுக்கொள்வதற்கு முடிவே இல்லை. அது முடிவே இல்லாதது. நேற்றும் கற்றுக்கொண்டோம், இன்றும் கற்றுக்கொள்ளுகிறோம், நாளையும் கற்றுக்கொள்ளுகிறோம். எவ்ரிடே இஸ் ப்ராசஸ். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடங்களும் we are learning. தவறுகள் மூலமாய், மனிதர்கள் மூலமாய், சூழ்நிலைகள் மூலமாய், இயற்கையின் மூலமாய், உறவுகள் மூலமாய், கல்லூரி மூலமாய், கர்த்தர் மூலமாய் எல்லாமே கற்றுக்கொள்ளுகிறோம். வாழ்க்கையின் பாடங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. கல்லூரி கொடுக்கிற அறிவை விட காலங்களும் கர்த்தரும் சொல்லிக் கொடுக்கிற அந்த பாடம் மேன்மையானது. திரும்ப சொல்லுகிறேன், கல்லூரி கற்றுக் கொடுக்கிற பாடங்களை விட கர்த்தரும் காலங்களும் கற்றுக் கொடுக்கிற பாடத்தின் வலிமை அதிகம். அதுதான் இந்த ஊழியத்தில் இதுவரை நிற்கச் செய்தது. இறையர்கள் பட்டங்கள் இல்லை, இறையர் தகுதி இல்லை, விதமான உலக பிரகார பட்டங்கள் கூட இல்லை. ஆனாலும் கர்த்தரும் காலங்களும் கற்றுக் கொடுத்த பாடங்கள் தான் இந்த ஆண்டுகள், இத்தனை ஆண்டுகள் ஓடச் செய்தது. இயேசுவோடு கூட 51 ஆண்டுகள். இந்த நாளின் செய்தி 2 கொரிந்தியர் புத்தகத்திலிருந்து ஒரு ஊழியனுடைய உடைமைகள் என்ன என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அனைவரும் நினைக்கிறாங்க, எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, எனக்கு இது இல்லை. பரவாயில்லை. ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், எது உங்களுக்கு இருக்கிறது? சற்று நீங்கள் ஊழியர்கள் அன்பாக படிக்க அன்பாக கேட்கிறேன். உங்களுக்கு என்ன இருக்கிறது? வாட் பிலாங்ஸ் டு யூ? எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு வீடு, கார், பங்களா இருக்கட்டும். தேவன் தான் இடையிலே வந்தது, இடையிலே போயிடும். ஆனால் வாட் இட் பிலாங்ஸ் டு யூ? உன்னுடைய சொத்து எது? உன்னுடைய உடைமை எது? உன்னுடைய உரிமைகள் எது? அந்த வசனம் ஆரம்பிக்கிறது 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பவுல் சகோதரனாகிய தீமோத்தேயு கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் அகாயா நாடு எங்கும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்கும், திரும்ப சொல்லுகிறேன், ஆல் சைன்ஸ், எழுதுகிறதாவது எல்லா பரிசுத்தவான்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, who you are and what it belongs to you. நீங்கள் யார், உங்களுடைய உடைமைகள் என்ன? ஒருவேளை சபை கட்டணம் இல்லாமல் இருக்கலாம், அதெல்லாம் முக்கியமே இல்லை. பலமுறை சொல்லியிருக்கிறேன், உலகத்தில் ஊழியங்களுக்கு மதிப்பு, பரலோகத்தில் ஊழியனுக்கு தான் மதிப்பு. The world evaluates the ministries, but God evaluates the minister. நீங்கள் பிரபலங்கள் கோடி கோடியாக இருக்கலாம், அது ஒன்றும் பெரிய காரியமே இல்லை. அதனால் நித்தியம் சொந்தமானதல்ல. வாட் பிலாங்ஸ் டு மீ?
தேவன் எனக்கு தந்த சொத்து, எனக்கு தந்த சுதந்திரம், எனக்கு தந்த மேன்மை, அதான் பெருசாக கருதுகிறேன். வாட் ஐ ஹேவ் டுடே, திஸ் இஸ் நத்திங். இந்த மேன்மை, இந்த வசதி, இந்த வாய்ப்புகள் இதெல்லாம் பெருசு இல்லை. பக்தன் பாடின போல, குருசை நோக்கி பார்த்த எனக்கு உரிய பெருமை யாவும் அற்பமே. இது பெரிய காரியமே இல்லை. அதை உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஆவியானவரோடு சேர்ந்து சொல்லுகிறேன். மிகைப்படுத்தலோ அதில் அதாவது மேன்மை பாராட்ட அல்ல. வாட் ஐ ஹேவ் இஸ் நத்திங். ஆனால் தேவன் என்ன இருக்குன்னு சொல்லுகிறாரோ அது இருந்தால் போதும். தேவன் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 6 வசனம், அதில் சொல்லப்பட்ட வார்த்தை உங்கள் ஆறுதல். வேதத்தை பாருங்கள், இடையில் இருக்கிறது. நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாக. அப்படியானால் ஒரு ஊழியனுக்குள்ளே ஆறுதலை தேவன் வைத்திருக்கிறார். எவரி பாஸ்டர் ஹேஸ் அ பெயின், ப்ரெஷர், ப்ராப்ளம். ஆனால் ஒவ்வொரு ஊழியனுக்குள்ளேயும் there is a consolation, ஒரு ஆறுதலை தேவன் வைத்திருக்கிறார். உங்கள் ஆறுதல். அடுத்த சொல்ல, அந்த ஆறுதல் என்ன இருக்குது தெரியுமா? ஒரு மீட்பு, ரட்சிப்பு என்ற வார்த்தை இருக்கிறது. சரியான விளக்கம் என்னவென்றால் மீட்பு, விடுதலை, பாதுகாப்பு, வாழ்வு, சுகம். எஸ் பாருங்க, உங்கள் ஆறுதல். அப்படியானால் இந்த ஆறுதலை தேவன் எனக்கு தந்தார். வசதிப்படி கேளுங்க. நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் உங்கள் ஆறுதல். அதுக்கு சற்று கவனமாய் கேளுங்கள். உங்கள் ஆறுதல், யுவர் கன்சோலேஷன். சொல்கிறேன்ல, என் வீடு, என் காரு, என் பங்களா, என் சபை, என் ஆத்துமா. தேவன் சொல்கிறார், எல்லோரும் எனக்கு என் பாட்டு, அதை பாடக்கூட உரிமை இல்லைன்னு சொல்கிறாங்க. டோன்ட் காப்பி இட். அதில் கேஸ் போடுற ஆட்களாக இருக்கிறாங்க. அது சொல்கிறார் உங்கள் ஆறுதல். அப்போ ஆறுதலுக்கு சொந்தக்காரர் ஆண்டவர் தானே, ஆறுதல் சொந்தக்காரர் ஆவியானவர் தானே. ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் ஆறுதல், யுவர் கன்சோலேஷன். அப்படினால் உங்கள் ஆறுதல், அந்த வார்த்தை நான் சற்று விளக்க விரும்புகிறேன். ஆறுதல் உங்களுக்குள் இருக்கிறது. பல நேரங்களிலே அது இல்லை நமக்குள்ளே. பிரசங்க பண்ண எனக்கும் அது இல்லை, உண்மை. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் ஆறுதல். எது தெரியுமா? மற்றொரு ரட்சிப்புக்கு. நம்ம நல்லா இருந்தாலும் நம்மளோட அபிஷேகத்தை கெடுக்கிற பல மக்கள் உண்டு. நம்ம அபிஷேகத்தை, நம்முடைய நம்முடைய மேன்மையை, அதைவிட்டால் நமக்குள் இருக்கிற கிருபைகளை கெடுக்கிற நிறைய பேர் உண்டு. they will come and go. அதை விட்டுக்குள்ளே இருப்பாங்க, கூடவே இருப்பாங்க. they will destroy anointing. பரவாயில்லை. அனுதேவன் சொல்கிறார், இவைகள் மத்தியில் there is a consolation in you. ஆங்கிலத்தில் in you அந்த வார்த்தை இருக்கிறது. அதாவது யுவர் கன்சோலேஷன். அது நான் சொல்லுகிற எல்லா வசனங்களிலேயுமே யுவர் என்ற வார்த்தை இருக்கும். தமிழில் உங்களில் என்ற வார்த்தை இருக்கும். சற்று கவனமாய் கேளுங்கள். யுவர் கன்சோலேஷன், அது உனக்கு சொந்தம். அதை பறிக்க முடியாது, எடுக்க முடியாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, மக்கள் இல்லை. நாம் துணை என சொன்னவர் நட்டாற்றி விட்டார். கொள்கை சுற்றத்தாரும் குளிர்ந்திட்டார். பற்றுள்ளோரும் பலர் பறந்திட்டார். கொள்கை கூறியே பலர் பிரிந்திட்டார். ஆனாலும் தேவன் சொல்கிறார், என்னுடைய ஆறுதல் உனக்குள் இருக்கிறது. உங்கள் ஆறுதல். யோசித்து பாருங்க, யூ ஆர் அ மேன் ஆஃப் கன்சோலேஷன். ஆறுதலை கொடுக்கிற ஒரு தெய்வம் உங்களையே ஒரு ஆறுதலை வைக்கிறாராம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எனவே தான் we are going into trials. பாடுகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில், வேதனை மத்தியில், உபத்திரத்தில் அகப்படுவர்களுக்கு அந்த உதவி செய்யத்தான் தேவன் நம்ம அந்த பள்ளியில் அனுப்புகிறார். if I don't learn, I cannot teach. நான் கற்றுக்கொள்ளாவிட்டால் அதை நான் போதிக்க முடியாது. அப்படியானால் I learn from the school of trial. உபத்திரவத்தின் பள்ளியிலே ஒரு நாளும் தேவனை பயிற்சி வைக்கிறார். for what? to be a consolation to someone. யாரோ ஒருவருக்கு நான் ஆறுதலாக இருக்க. யோசித்து பாருங்கள், இதான் இந்த உலகத்தில் பெரிய ஊழியம். பணம் தரலாம், ஆறுதல் இல்லாமல் மலைகிற மக்கள் ஏராளம். எத்தனையோ நபர்கள், ஊழியர்கள் கூட, எத்தனையோ நேரங்களில் ஊழியர்கள். இந்த கொரோனாவில் இளம் விதவைகள், கணவனை இழந்த பெண்கள், மனைவி இழந்த கணவர்கள், பெற்றோர் இழந்த பிள்ளைகள், பிள்ளைகள் இழந்த பெற்றோர், ஒரே குடும்பத்தில் 2-3 மரணங்கள். புரியுதா உங்களுக்கு? கணவனும் மரித்தார், தகப்பனும் மரித்தார். அப்படிப்பட்ட குடும்பங்கள் உண்டு, தெரியும். God is
யுவர் கன்சோலேஷன். தேவன் சொல்கிறார், உனக்குள்ளே ஆறுதல் வைத்திருக்கிறேன். பாட்டெல்லாம் பாடுறோம், எனக்குள்ளே இருக்கும் இயேசு பெரியவர். இல்லை, எனக்குள்ளே ஆறுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த நாளில் அதை உணர்வுடைய அன்பை கேட்கிறேன். God has put the consolation in you, your consolation. அப்படியே அது உங்களுக்குள் இருக்கிறது. அது உங்கள் மூலமாய் மக்களுக்குள்ளே அது செல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த வார்த்தையை படிக்கிறேன், கேளுங்கள். உங்கள் ஆறுதல். அடுத்த வார்த்தை ரட்சிப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. உங்கள் ரட்சிப்புக்கு அல்ல, அடுத்துடைய ரட்சிப்பு. உங்கள் உபத்திரவம் அடுத்துடைய ரட்சிப்புக்கு. அவங்க பார்க்குறாங்க, இவ்வளோ பாடு, இவ்வளோ வேதனை, இவ்வளோ கண்ணீர், கொஞ்சம் கூட அசையிலையே, கொஞ்சம் கூட அவர் அப்படியே இருக்கிறாரு, சில போல் இருக்கிறாரு. தட் இஸ் காட். வாட் இஸ் யுவர் ப்ராப்பர்ட்டி? உங்களோட உடைமை என்ன? நம்பர் 1, God has put the consolation in your life. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நிறைவான ஆறுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆறுதலின் தேவன். அது உங்கள் ஆறுதல். திரும்ப சொல்லுகிறேன், உங்களுக்குள்ளே ஆறுதல் இருக்கிறது. வார்த்தையினால், அவருடைய பிரசன்னத்தால், அவருடைய செய்தியிலே, அவருடைய ஆலயத்தில் போவதனாலே there is a consolation. ஆறுதல் இல்லாத இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே, you are a consolation. ஆறுதலை தேடி அடைய வேண்டாம், நீங்களே ஒரு ஆறுதல். ஆமென் சொல்வீங்களா? உங்களுக்குள்ளே ஆறுதலின் தேவன் இருக்கிறார். ஆறுதலின் வார்த்தை இருக்கிறது. அந்த ஆறுதலே உங்களுக்குள்ள இருக்கிறது. God has put in you. திரும்ப பாருங்க, உங்கள் ஆறுதல். யோசிக்கணும். That means in English your consolation. இரண்டாவது குறிப்பு, அதே அதிகாரம் 14ஆம் வசனத்தில் உங்களுடைய புகழ்ச்சி. ஆங்கிலத்தில் your joy, you rejoicing. தமிழில் 14ஆம் வசனத்தில் 14ஆம் வசனம், உங்களுக்குள்ளே புகழ்ச்சி. எங்களுக்கு புகழ்ச்சியாக இருக்கிறது போல உங்களுக்கும் புகழ்ச்சி. திரும்ப சொல்லுகிறேன், அந்த வசனம் படிங்க. உங்களுக்கு புகழ்ச்சி. அந்த வார்த்தையை மட்டும் காணுங்கள். இன் இங்கிலீஷ் யுவர் ரிஜாய்சிங். பாடுகள் உண்டு, போராட்டம் உண்டு. ஒரு ஊழியனுடைய இரண்டாவது உடைமை தெரியுமா? உங்களை புகழ்ச்சியாக வைக்கிறார். தமிழில் புகழ்ச்சி, இங்கிலீஷில் மகிழ்ச்சியாக வைக்கிறார். ஜாய், ரிஜாய்சிங். உங்களை புகழ்ச்சியாக வைக்கிறார், மகிழ்ச்சியாக வைக்கிறார். இதை விட வேறு என்ன வேண்டும்? அது இல்லை, இது இல்லை. எல்லாம் இருந்தும் மகிழ்ச்சி இல்லாத மக்கள் ஏராளம் இருக்கிறார்கள். ஊழியம் இருக்கிறது, மக்கள் இருக்கிறார்கள், பணம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. பட் there is no joy. ஆனால் தேவன் இதே இந்தியாவிலே, இதே நீங்கள் வசிக்கிற இடத்துல God will make you as a sign. உங்களை புகழ்ச்சியாக வைப்பார். தமிழ் வேதம் கூட அழகாக தான் இருக்குது. உங்களுக்குள்ளே புகழ்ச்சி. திரையில் பாருங்கள், உங்களுக்கு புகழ்ச்சி. நம்புறீங்களா? நினைக்கலாம், எனக்கு என்னையா புகழ்ச்சி, நான் ஊடகத்தில் இல்லையே, நான் இந்த தொலைக்காட்சியில் வரலையே. தேவையே இல்லை. வந்தாலும் வராவிட்டாலும் உங்களை புகழ்ச்சியாக வைப்பார். நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை புகழ்ச்சியாக வைப்பார். 4 பேர் பார்த்து உங்களை சொல்லுவது போல, இவர் கர்த்தருடைய பிள்ளை. வேதம் சொல்லுகிறது, யோவானும் பேதுருவும் பேசுகிற தைரியத்தை கண்டு அவள் இயேசுவோடு கூட இருந்தவள் என்று ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். அன்றைக்கு ஊடகங்கள் இல்லையே, விளம்பரங்கள் இல்லையே, சொல்ல ஆட்கள் இல்லையே. இவள் இயேசுவோடு இருக்கிறார் என்று இருந்தவர் ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், அந்த கப்பர்நகும் வீட்டுக்குள்ளே, அந்த வீட்டிலே இயேசு இருக்கிறார் என்று ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். தீவிரவாதக்காரனை அங்கே இறக்கினார்கள். இயேசு இருக்கிறார். யூ வில் பி எ சைன். ஆண்டு சொல்கிறார், உங்களை இந்த நாளிலே, ஆங்கிலத்தில் ஐ வில் மேக் யூ ரிஜாய்ஸ். உங்களையே இந்த பூமியிலே புகழ்ச்சியாக வைக்கிறார். நம்பினால் ஆமேன் சொல்லுங்கள். கிராமமாக இருக்கலாம், நீங்கள் நினைக்காதீங்க, யாரை பார்த்து பெருமை சொல்லாதீங்க. புரியுங்களா? அவருக்கு லட்சக்கணக்கான வியூவர்ஸ், அவருக்கு லட்சக்கணக்கான இருந்து போகட்டும். சேம் காட் வில் மேக் யூ ஆஸ் அ சைன். அதே தேவன் மாறாதவர். அவருக்கு நன்மை செய்து அவரை புகழ்ச்சி ஆக்கின உங்களையும் புகழ்ச்சி ஆக்குவார். ஆனால் ஒன்று, தேவன் வைத்த இடத்துல, தேவன் விரும்புகிற ஸ்தானத்தில் அந்தரங்க வாழ்க்கை க்ளீன், அரங்க வாழ்க்கை க்ளீன். ஒருத்தர் கர்த்தர் பயன்படுத்துகிறாங்க, ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் யாரும் தேவன் நான் எனக்கு தெரியாத ஒன்று கர்த்தருக்கு தெரியும். நினைக்கிறோம், ஆண்டு இவனெல்லாம் பயன்படுத்துகிறாரு. God has seen something. என்னை பயன்படுத்தலே, இன்னும் ஏதோ ஒரு குறை, நான் சரியில்லை. உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படலைன்னா அவர் கேட்கலன்னு அர்த்தம் இல்லை, ஜெபிக்கலன்னா சரியில்லைன்னு அர்த்தம். திரும்ப சொல்லுகிறேன்,
என் ஜெபம் கேட்கப்படவில்லை என்றால் பல காரணங்கள் உண்டு. அதுக்கு ஒரு காரணம் நான் சரியில்லை. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், மோசேயை பார்த்து ஜனங்களை அழிக்கனால மோசே கர்த்தருக்கு முன்பாக நின்றான், ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்றான். அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? நின்றான்னா அவன் நிற்கிற வரைக்கும் தேவனை ஒன்றும் செய்ய முடியல. தேவன் ஏதோ ஜனங்களை அழிக்கணும், ஜனங்கள் மேலே ஒரு கோபம். ஆனால் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக ஆபிரகாம் நின்றான். தேவன் மனம் மாறினார். நான் சொல்ல உங்கள் வார்த்தை புரிய நினைக்கிறேன். அவர் நின்னதுனால he cannot face அந்த தீங்குக்கு மனஸ்தாப்பட்டா. அப்படி நிற்கணும்னா யூ மஸ்ட் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் ஹோலினஸ் இன் யுவர் லைஃப். நிற்கணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும். நீ ஜெபத்தில் பாருங்களேன், ஜெபிப்போம், ஜெபமே பண்ணுறதில்லை, பாடுவோம், பாடுறதே இல்லை, ஊழியர் கூடையில் கூட ஜெபிப்போம் சொன்னால் யாரும் ஜெபம் பண்ணுறதில்லை. பெரிய கொடுமை. குடும்ப ஜெபங்களில் ஜெபிப்போம், சபையில் பாருங்கள் ஜெபிப்போம், ஏன்னா நிற்க திராணி இல்லை. தேவன் சொன்னார், ஆபிரகாம் மோசே கொஞ்சம் நீ விலகி நில்லு, நான் ஜனங்களோட டீல் பண்ணணும். அப்படியானால் மோசே நிற்பது தேவனுக்கு தடையாக இருந்தது. அதனால் ஜனங்க ரொம்ப உயரம் அப்படி இல்லை, அது அல்ல அர்த்தம். மோசே கர்த்தருக்கு முன்பாக நின்றான், ஆபிரகாம் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்றான். அது தெரியுமா? த போல்னஸ், தேவனுக்கு முன்பாக தைரியம். வசனம் சொல்லுகிறது, தேவன் உங்களை புகழ்ச்சியாக வைப்பாராம். எத்தனை பெரிய காரியம்! உலகம் தெரியாது. திரும்ப சொல்கிறேன், உங்கள் அபிஷேகம் மனைவிக்கு தெரியாது, உங்கள் மனைவியோட அபிஷேகம் புருஷனுக்கு தெரியாது, உங்கள் அபிஷேகம் பிள்ளைகளுக்கே தெரியாது. நிறைய பேர் புரியாது. ஆனால் புரியலாம் அர்த்தம் இல்லை, அதுக்காக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என் மேல் அபிஷேகம் இருக்குது, எனக்குள்ள வர இருக்குது, நாட் டு அட்வர்டைஸ், தேவையில்லை. பட் காட் சேஸ் ஐ வில் மேக் யூ எ சைன். தமிழ் வேதத்தில் புகழ்ச்சியாய் வைப்பேன், ஆங்கில வேதத்தில் உங்களை மகிழ்ச்சியாய் வைப்பேன். 2 Corinthians 1:24 உங்கள் சந்தோஷம், உங்கள் சந்தோஷம். அப்படினால் the Lord has put the joy in you. அங்கே புகழ்ச்சின்னு சொன்னேன், இங்கே சந்தோஷம் போட்டுருது. உங்கள் சந்தோஷம். பாடுகள் தான், போராட்டம் தான், but God has put a joy in your life. உங்கள் சந்தோஷம் அதிலே போட்டிருக்குது. அடுத்து உங்கள் விசுவாசம். இதான் ஒரு ஊழியனுடைய உடைமை, சொத்து. அன்பான தேவ பிள்ளைகளே, இது கொடுத்துருக்காருங்க, நன்றி சொல்லுங்கள். பணம் இல்லையே, பிரச்சனையே இல்லை. இன்றைக்கு இருக்கிற பிரபலங்கள் எல்லாமே என் ஊழியல் கூட பணத்தில் பிறந்தவர்கள் அல்ல, செல்வத்தில் பிறந்தவர்கள் அல்ல, அடிப்படை தேவையில்லாத குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான் தேவன் உயர்த்தி இருக்கிறார். காரணம் என்னவென்றால் their faith, உங்கள் விசுவாசம். அன்பதே பிள்ளையே, திரும்ப சொல்லுகிறேன், யாரை பார்த்தும் பெருமூச்சு விட்டுறாதீங்க. யுவர் ஃபெய்த், இன் இங்கிலீஷ் யுவர் ஃபெய்த். உங்கள் விசுவாசம் மலைகளை பெயர்க்கும், கண்மலையை தண்ணீரை கொண்டு வரும், சமுத்திரத்தை 2ஆய் பிளக்கும், காடைகளை கொண்டு சேர்க்கும், பாதைகள் இடத்துல பாதைகளை உண்டு பண்ணும். யுவர் ஃபெய்த். திரும்ப சொல்கிறேன், அது இல்லைன்னா எல்லாம் இருக்கலாம், ஆனால் அது இல்லைன்னா அர்த்தமே இல்லை. உங்கள் விசுவாசம். தமிழ் அழகாக போட்டது, உங்கள் விசுவாசம். 4வது குறிப்பு, 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்கள் அன்பிலே, உங்கள் அன்பிலே. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன கேள்வி. ஒரு ஊழியனுடைய சொத்து இதுதான், தேவன் மேல் இருக்கிற அந்த எல்லை இல்லாத அன்பு. ஏதோ ஊழியத்துக்கு வந்துட்டோம், ஊழியம் பண்ணுறோம், நோ. தந்தவர்களை விட தந்தவர் பெரியவர். திரும்ப சொல்லுகிறேன், தந்தவர்களை விட தந்தவர் பெரியவர். டோன்ட் லவ் த கிவிங், லவ் த கிவர். பெற்றுக்கொண்டவைகளை பெருமை பாராட்ட வேண்டாம், பெற்றுக்கொள்ள செய்தாரே அவர்களை மேன்மை பாராட்டுவோம். தந்தவர்களை விட அவர் ரொம்ப பெரியவர். நிறைய பேரை பார்க்குறேன், அவர் தான், அதான் தந்து தான் பெருசாக இருக்குது. பெரிய வீடு, பெரிய காரு, பெரிய பங்களா, உயர்வு, பெரிய பெரிய சோஃபா செட்டு. திஸ் இஸ் நத்திங். தந்தவர் இதை விட பெரியவர். யாராவது உங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப பெரிய ஆள். இல்லை, என்னை விட அவர் ரொம்ப பெரியவர். வீடு ரொம்ப பெருசு, அதை விட ரொம்ப பெரியவர். கார் ரொம்ப பெருசு, அதை விட ரொம்ப பெரியவர். தந்தவைகளை விட தந்தவர் பெரியவர். மெகா சர்ச், அதை விட ரொம்ப பெரியவர். மெகா பாஸ்டர், அதை விட ஒரு பெரியவர். மெகா மினிஸ்ட்ரி, அதை விட ஒரு பெரியவர். உங்கள் விசுவாசம் that make you as a bigger. தமிழை படிக்க கேளுங்க. உங்கள் விசுவாசம் என்ன போட்டு தெரியுமா? அது பெருகும். your faith will multiply. 4வது குறிப்பு, your love. உங்களுடைய உண்டா?
ஒரு காலத்து இருந்துச்சு. டோன்ட் காம்ப்ரமைஸ். இன்றைக்கி பாருங்கள், யாரை பார்த்தாலும் இன்றைக்கி வர எல்லாருமே கோட்டு சூட்டு தான். கோட்டு சூட் போட அது பிரசங்கியாரே இல்லை. பல முறை சொல்லியிருக்கிறேன், தவறல்ல. யாரோ ஒருத்தர் பண்ணுறாரு, அவரை மாதிரி நான் பண்ணணும். அதே மாதிரி பேட்டர்ன் ஸ்டைல். வளருவாய், வாழ்வாய், செழிப்பாய், மலைகளை உடைப்பாய். திரும்ப நான் என்ன சொல்கிறேன் பாருன்னா, அவருக்கு அது பொருந்தும், எனக்கு இது பொருந்தும். சவுலுடைய உடைகள் தாவீதுக்கு பொருந்தாது. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு என்ன கர்த்தர் கொடுத்துருக்காரோ அதை பேசுங்க. டோன்ட் ஃபாலோ. நானும் பல உலகத்தின் பல நாடுகளை சந்தித்திருக்கிறேன், பல தலைவர்களை சந்தித்திருக்கிறேன், ஊழிய தலைவர்களை, டாப் மோஸ்ட் ஃபெய்த் ப்ரீச்சர்ஸ். ஐ மேட் ஹிம் பர்சனலி. அதே போல் இந்த லாஃபிங் ப்ரீச்சர்ஸ் நிறைய பேர் ஐ மேட் ஹிம் பர்சனலி சந்திச்சிருக்கிறேன். நிறைய நேரம் அவங்கள பேசியிருக்கேன். ஆனால் பட் அது என்னுடைய தாக்கம் அல்ல. இதுதான் என்னுடைய பேட்டர்ன். எல்லோரும் சொல்லுவாங்க, இது கொஞ்சம் மாற்றலாமே. இல்லை அன்பாவளை, எதை போதிக்கு அழைக்கப்படாத மட்டும் பேசுங்க. பாதை மாறி பாதையும் பயணம் பண்ணாதீர்கள். அடிக்கடி நானும் யோசிக்க பார்க்குறேன். செழிப்பாக இருக்கிறாங்க, நிறைய பார்வையாளர்கள், பரவசம் அடைகிறது, விசில் பறக்கிறது. புரியுதா உங்களுக்கு? ஒரே கிலுகிலுப்பு ரொம்ப நாள் நிற்காது. திரும்ப சொல்கிறேன், யுவர் ஜீல் ஃபார் காட். உங்களுக்குள்ளே வைராக்கியத்தை வச்சிருக்கிறார். பினகாசுக்குள்ள இந்த வைராக்கியத்தை மல்கியாவில் சொல்கிறார். என்னாகமத்தில் வாழ்ந்த பினகாசுடைய வைராக்கியத்தை மல்கியாவில் சொல்கிறார். உங்கள் வைராக்கியம் இருக்குதா உங்களுக்கு? அதே வைராக்கியம் ஆரம்பத்தில் கொண்ட அந்த வைராக்கியம் ஆண்டவருக்காக. காலங்கள் மாற மாற எல்லாமே இன்னைக்கு ஒருத்தர் கேட்டேன், எப்போ ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருப்பார், எல்லாம் வெஸ்டர்ன் தான். ஆனால் இப்போ எல்லாமே கலர்ஃபுல், எல்லாமே கலர்ஃபுல், டாப் டு பாட்டம், பிரேஸ்லெட், கை நிறைய மோந்திரங்கள். சொல்கிறார், அன்றைக்கி என் ஸ்டேட்டஸ் வேறு, இன்றைக்கி என் ஸ்டேட்டஸ் வேறு. யோசிச்சு பாருங்கள், ஸ்டேட்டஸே கர்த்தர் தான். அவர் இல்லைன்னா நமக்கு இந்த ஸ்டேட்டஸே இல்லை. டோன்ட் ஃபாலோ த க்ரௌட், ஒன் டே யூ வில் பி டிஸப்பியர்ட். கூட்டத்தை பின்பற்றாதே, ஒரு நாள் காணாமல் போவாய். திரும்ப சொல்லுகிறேன், கூட்டங்களை பின்பற்ற வேண்டாம், கூட்டத்தில் காணாமல் போவீர்கள். திருவிழாக்களில் பாருங்கள், இந்த பிள்ளைகள் காணாமல் போயிடுது. டோன்ட் ஃபாலோ த க்ரௌட், ஃபாலோ ஜீசஸ். கூட்டத்தை பின்பற்ற வேண்டாம், இயேசுவை பின்பற்றுவோம். ஒரு நாளும் காணாமல் போக மாட்டீங்க. யூ வில் பி ஆல்வேஸ் தேர், யூ வில் நாட் பி டிஸப்பியர். நிறைய ஊழியர்கள் காணாமல் போயிட்டாங்க, துணை ஊழியர்கள். நீங்கள் சொல்லலாம் செழிப்பாக இருக்கிறாங்கன்னு, இல்லவே இல்லை. யோசித்து பாருங்கள், அதே பிரசங்கத்தை நமக்கு பண்ண தெரியும், அதே பிரசங்கம் தெரியும், அதே புக்ஸ் தெரியும், அதே சிடி பார்க்க தெரியும், அதே செய்தியில் கேட்க தெரியும். ஆனாலும் அது அழைப்பல்ல. நான் எத்தனையோ பாஸ்டருங்க பார்க்குறேன், நல்ல போதர்கள் தடமாறி இருக்கிறார்கள். ஒரு சின்ன வேண்டுகோள், ஒன்று, உங்கள் சபையினுடைய பேரை மாற்றுங்க. அந்த பேரை போட்டு அதை பிரசங்கம் பண்ணாதீங்க. நான் சில ஊழியர்களுக்கு புரிய நினைக்கிறேன். திரும்ப சொல்லுகிறேன், யாரோ ஒருத்தர் பண்ணுறதுனால எங்கடி பண்ண வேண்டாம். உங்களுக்குள்ளே தேவன் தந்த அபிஷேகம். திரும்ப சொல்கிறேன், அவருடைய தலைமை போதலை பற்றி பேசுறதில்லை, ஆனால் இவர் பேசுகிறார். இவர் தலைமை போதலுக்கே பிரசங்கம் பண்ணுறார். இவர் உடன்பொழியர். வேண்டாம், பி ஜீல். அது புரிஞ்சவங்க மட்டும் புரியும். நீங்களாக இருங்கள், கத்தரா இருப்பார். ஜெனரசிட்டி 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 9:5. உங்கள் தான தர்மம் கர்த்தர் வைத்திருக்கிறார். God has put the generosity. கொஞ்சம் அதுக்காக அது அர்த்தம் தெரியுமா? அந்த பரந்த மனப்பான்மை. தமிழ் படிக்கிறேன், உங்கள் தான தர்மமானது. அது சொல்லப்பட்டது, லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாயிராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். இங்கிலீஷில் யுவர் ஜெனரசிட்டி, உங்கள் தான தர்மம். அதுக்கு பல கருத்துக்கள் உண்டு. பரந்த எண்ணம், பரந்த மனப்பான்மை. தமிழில் தான தர்மம் வந்து கொடுக்குறது மட்டும் இல்லை, பரந்த எண்ணங்கள். நிறைய பேருக்கு அந்த பரந்த எண்ணங்களே இல்லை. ஊழியத்தில் கூட அடுத்தவர் வளர்வது இவருக்கு பிடிக்காது. கூடவே இருப்பார், ஆனால் விரும்ப மாட்டார். யாராவது ஒருத்தர் பாராட்டிட்டா, திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு பாராட்டுங்கள், அப்போ நீங்கள் பாராட்டப்படுவீர்கள். எத்தனையோ ஊழியர்களை பக்கத்தில் இருப்பாங்க, நம்மளை பாராட்டுவாங்க, முகம் மாறும். யாரையும் எந்த ஊழியர் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஏன் நல்லா பேசுவார், நல்ல கர்த்தருக்கு பயந்த மனிதன், அதை பயன்படுத்துங்க சொன்னதாக இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. அவரை
ரொம்ப கதை சொல்லுவார், சம்மந்தம்லாம் பேசுவார். யோசிச்சு பாருங்க, சமீபத்தில் ஒரு ஊழியர் கூடைகளை பேசி கொண்டிருக்கிறேன். நான் பேசுவதற்கு பின்னால் ஒருத்தர், அவர் பைபிள் ஸ்கூலுக்கே போகாதவர், ஊழியத்தில் வந்து கொஞ்ச நாள் கூட ஆகலை. பின்னால் இருந்து அவர் எனக்கு கமெண்ட்ஸ் கொடுக்குறார். அதை கேட்டுக்கொண்டு ஒரு ஊழியக்கார் சொல்கிறார், அப்படி பேசும்போதெல்லாம் கூட அவர் பேசுகிறார். ஐயா பாருங்கள், அதுதான் முதிர்ச்சி. தேவன் சொல்லுகிறார், அதை தாங்க முடியல. உங்கள் தான தர்மம், ஆங்கிலத்தில் ஜெனரசிட்டி என்ற வார்த்தை பரந்த மனப்பான்மை, அந்த உதாரத்துவம் என்ற வார்த்தை எங்கள் தமிழில் இருக்குது. உங்களை பாராட்டும் போது சொல்லுங்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்க யாரானாலும் உங்கள் ஆலயத்துக்கு போகிறீங்களே, பாடுகிற மக்களை பாராட்டுங்கள், இசைக்கறி வாசிக்கிற மக்களை பாராட்டுங்கள், உங்கள் ஊழியரை பாராட்டுங்கள், உங்கள் மனைவில சாப்பாடு போட்ட பாராட்டுங்க, உங்கள் கணவரை பாராட்டுங்க, பிள்ளைகளை பெற்றோரை பாராட்டுங்கள். நீங்கள் அப்படி யாரும் பண்ணுறதில்லை. என்ன பெருசாக பண்ணிட்டீங்க? நீங்கள் ஒருவரை பாராட்டுங்கள். உங்கள் சாப்பாட்டுக்கு யார் என்ன செஞ்சாலும், அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பாராட்டுங்க. அந்த பாராட்டுகிற குணம் இன்றைக்கி யாருக்குமே இல்லை அன்பானவர்களே. உங்கள் உதாரணத்துவமான அந்த அர்த்தம் என்னவென்றால், அடுத்தவர்களை மனதார அவருடைய மனதை குளிர பண்ணுவது. அது சரியான வார்த்தை. டு மேக் தம் கூல், அவளை குளிர பண்ணுங்க. வார்த்தையினால் சொல்லுங்கள், கொடுக்கலாம் பரவாயில்ல. விசுவாச மக்களே சொல்லுங்கள், இன்றைக்கி ஐயா உங்கள் செய்தியை ரொம்ப தொட்டுச்சு. ஐஸ் வைக்கிறது இல்லை இது. அவர் அதற்காக எவ்வளோ பாடுபட்டிருப்பார், இரவெல்லாம் ஜெபித்திருப்பார். ஒரு பிரசங்கம் பண்ணுவது ஒரு பிரசவிப்பது போல, அது செஞ்சு முடிக்கிற வரைக்கும் டென்ஷன் தான். ஊழியர்காரர்களே, சக ஊழியர் பேசும்போது கைத்தட்டுங்க, ஆமேன்னு சொல்லுங்கள். யோசிச்சு பாருங்கள், எல்லாம் தெரிந்த பெரிய ஞானி போல் உட்கார்ந்துருக்காதீங்க. அது ரொம்ப தவறு. நீங்கள் அதாவது எதை விதைக்கிறோமோ அது நமக்கு அறுக்கப்படும். சில கூடுகளை பார்க்குறேன், பைபிள் கூட பிரித்து பார்க்குறது இல்லை அந்த அடுத்த ஊழியர். ஏன்னா அவரே பிரசங்கியார் அல்லவா. வேண்டாம். பி ஜெனரசிட்டி, உங்களுக்குள்ள உதாரணத்துவதை கர்த்தர் வைத்திருக்கிறார். 9ஆம் அதிகாரம், உங்கள் நீதி அது என்ன செய்ய தெரியுமா? விளைய பண்ணும், வர்த்திக்க பண்ணும். உங்கள் நீதி, இன் இங்கிலீஷ் யுவர் ரைச்சஸ்னஸ். எல்லோரும் கேட்குறது, என்ன பிரயோஜனம்? நீதியாக வாழ்ந்தோம், உண்மையாக வாழ்ந்தோம், உத்தமமாக வாழ்ந்தோம்? இல்லை. உங்கள் நீதி விளைச்சலை தரும். உங்கள் நீதி உங்களை வர்த்திக்க பண்ணும். நீங்கள் விசுவாசியாக இருக்கலாம், ஒழுங்காக சபைக்கு போயிருக்கலாம், ஒழுங்காக தசமமாக கொடுத்துருக்கலாம், ஒழுங்காக ஊழியம் பண்ணியிருக்கலாம், எல்லாம் ஒழுங்காக பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் நீதி உங்கள் விளைச்சலை தரும். உங்கள் நீதி உங்களை பெருக பண்ணும். தமிழில் ரொம்ப அழகாக போட்டுறது, உங்கள் நீதி உங்களை வர்த்திக்க பண்ணும். அதே 11 உங்கள் நீதி உங்களை அதாவது சம்பூர்ணமுள்ள மாற்றும். 3 வார்த்தை சொல்லுகிறேன். நம்பர் 1 உங்கள் நீதி விளைச்சலை தரும். உங்கள் நீதி உங்களை வர்த்திக்க பண்ணும். உங்கள் நீதி உங்களை சம்பூர்ணமாக்கும். இதை விட வேறு என்ன ஒன்று தெரியுமா? இதை விட வேறு என்ன ஒன்று உங்களுக்கு? இன் இங்கிலீஷ் யுவர் ரைட். உங்களுக்குள்ளே கர்த்தர் நீதியை வைத்திருக்கிறார். அநீதியான வாழ்க்கை வேண்டாம். கேளுங்க, இதை நான் பண்ணுறேன், இது நீதி தானா? இதை செய்கிறேன், நீதி தானா? ஃபேஸ்புக்கில் எழுதுகிறேனே, நீதியா? இந்த ஊழியருக்கு விதமாக நான் பேசுகிறேனே, இது நீதியா? இந்த ஊழியருக்கு விதமாக நான் எழுதுகிறேனே, நீதியா? கேளுங்க. நானே கேட்டுக்கொள்ளுகிறேன் ஒவ்வொரு நாளும். இஸ் இட் ரைட் இந்த சைட் ஆஃப் காட்? இத்தனோ தவறு செய்கிற ஊழியர்களை பார்த்துருக்கிறேன். சொல்லுங்க, இம்மாரல். அவருடைய குடும்ப வாழ்க்கையே சரியில்லை. ஐ ஹவ் சீன் தட். நான் பார்த்துருக்கிறேன். மனைவி கடிதம் கொடுக்குறாங்க கணவனை பற்றி. பட் என்னை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்கிறேன்னா, தேவ நீதி உள்ளவர். அதுக்காக நான் ஒன்றும் செய்யக்கூட அர்த்தம் இல்லை. நான் கேட்டார்னா அந்த ஆள் என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய பர்சனல் லைஃபு தலையிட உங்களுக்கு உரிமை இல்லைன்றார். ஒரு ஊழியர் ஒரு தலைமை பொறுத்த சொல்கிறாரு எங்கிட்டே, இது என்னுடைய பர்சனல் லைஃபு, தலையிட உங்களுக்கு உரிமை இல்லைன்றார். யோசிச்சு பாருங்கள், உங்கள் நீதி அன்பானவளே அற்பமாக என்னாதுருங்க. உங்களுக்குள்ளே கர்த்தர் நீதி வச்சுருக்கிறார். ஒரு சின்ன கேள்வி, நீதியாக இருக்கிறீங்களா? உங்கள் கணவருக்கு, உங்கள் மனைவிக்கு, உங்கள் போதகருக்கு, உங்களை படைத்த ஆண்டவருக்கு, ஆர் யூ ரைட் த சைட் ஆஃப் காட்? ரைச்சஸ்னஸ் என்ற வார்த்தை பிரிங்க. ரைட்.
சரியாக இருக்கிறீங்களா? உங்கள் காணிக்கைகளிலே, தசமபாகங்களிலே, உடைய ஆலய ஆராதனைகளிலே, இங்கே சபையில் ஆராதனை, இவர் உபவாசத்துக்கு போகிறார், அங்கே கூட்டம் இங்கே கூட்டம், புரியுங்களா? அங்கே முகாம் இங்கே முகாம், அங்கே மியூசிக் கான்சர்ட் இங்கே மியூசிக் கான்சர்ட் இல்லை. நீதியாக இருங்க. உங்கள் சபையில் ஆறு நடக்கும்போது சபைக்கு முக்கியம் தாங்க. நீங்கள் எந்த சபை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தேவதூதருடன் பேசட்டும். அந்த தேவதூதர் உங்கள் ஊழியர் மூலமாக தான் பேசுவார். God use only his servant. தேவன் வேறு யாரையும் பயன்படுத்துறதில்லை. சபை தான் சேனல் டு பிளஸ் த நேஷன். தேசத்தை ஆஸ்வதிக்க, ஜனத்தை ஆஸ்வதிக்க, மக்களை ஆஸ்வதிக்க தேவன் பயன்படுத்துகிற அந்த வழி வாய்க்கால் சபை தான். டோன்ட் லீவ் தட். ஊடகங்களை பாருங்கள், செய்தியை பாருங்கள், ஆனால் சபையை மட்டும் விடாதீங்க. சபை கொடுக்குற அந்த முக்கியத்துவம் சபைக்கு தாங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ளே நீதியாய் கற்று வைத்துக்கிறார். அநீதியான வாழ்க்கை வேண்டாம். வயிறு நிரம்பும், பேக்கெட் நிரம்பும், ஆனால் மனசு நிரம்பாது. நீதியாக வாழ்ந்து பாருங்கள். பேக்கெட்டாக நிரம்பும், வயிறும் நிரம்பும், மனசு நிரம்பும், உள்ளமெல்லாம் பொங்குது. ஐயா, உங்களுக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறது கீழ்ப்படிதல். படிக்கிறேன் கேளுங்க. 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 10:6 உங்கள் கீழ்ப்படிதல். 10:6 உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது, அப்படின்னால் God has put his obedience in you. உங்கள் கீழ்ப்படிதல். நான் சொல்லுகிற எல்லாம் வருது உங்களுக்கு. அப்போ கீழ்ப்படிதல் கற்று உங்களுக்கு வச்சிருக்கிறார். இதுக்கெல்லாம் கீழ்ப்படி மகனே, கீழ்ப்படியாதே. விசுவாச மக்களை உங்களுக்கும் God has put the obedience. என்னைக்கு கீழ்ப்படிஞ்சோமோ, என்னைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்டோமோ, அன்னைக்கு அந்த சுபாவத்துக்கு கதை வைத்தார். ஸ்பிரிட் ஆஃப் ஒபீடியன்ஸ். ரெண்டு ஜனங்கள் உண்டு. ஒன்று கீழ்ப்படியாமையின் மக்கள், தேவ கோபாக்கினை வரும். இன்னொன்று கீழ்ப்படித்த மக்கள், ஆவியானவர் கீழ்ப்படுகிற மக்களுக்கு தந்தருடைய பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறீங்க? கீழ்ப்படுகிற மக்களா? ஆவியானோட அபிஷேகம். கீழ்ப்படியாமை மக்கள் தேவ கோபாக்கினை. கணவனை கீழ்ப்படுகிறதில்லை, போதகர் கீழ்ப்படுகிறதில்லை, தேவனுக்கு கீழ்ப்படுகிறதில்லை, மேலகிற யாருக்குமே கீழ்ப்படிஇல்லை, ஸ்தாபனத்துக்கு கீழ்ப்படுகிறதில்லை. எங்கே பார்த்து டிஸ்ஒபீடியன்ஸ். காரணம் வளர்ச்சி, வளர்ந்துட்டேன், தேவையில்லை. பிள்ளைகள் பெற்றோர் கீழ்ப்படுகிறதில்லை. யோசித்து பாருங்க. நீ என்ன கேட்கறது, நான் என்ன கீழ்ப்படுகிறது? இது ஒரு ஆவி. தேவன் சொல்கிறார், உங்களுக்குள்ளே நான் கீழ்ப்படுதலை வைத்திருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஆர் ஒபீடியன்ட் டு யுவர் பாஸ்டர், ஒபீடியன்ட் டு யுவர் பேரண்ட்ஸ். வரம் இருக்கலாம், வல்லம் இருக்கலாம், கிருபை இருக்கலாம், ஆனால் கீழ்ப்படிங்க. ஆண்டவர் இயேசு மரண பரியந்தம் தம்மை கீழ்ப்படுத்தினார். எஸ் எவ்ரிதிங். ஃபேம், நேம், பேர் இருந்தது, புகழ் இருந்தது, பணம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. பட் யூ ஒபைட் அன்டில் இஸ் டெத். நீ கீழ்ப்படுகிறோம் ஒரு குறிப்பிட்ட காலம். கொஞ்சம் மைக்கு, கொஞ்சம் பிரபலம், கொஞ்சம் ஜனங்கள், கொஞ்சம் வரங்கள், அவ்வளோதான். துள்ளுதையா வேண்டாம். இந்த துள்ளெல்லாம் ரொம்ப நாள் நீடிக்காது. ஆல்வே அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். சபையாக அடங்கியிருங்கள். ஒரு ஸ்தாபனமாக அடங்கியிருங்கள். ஒரு ஊழியராக அடங்கியிருங்கள். ஒரு குடும்பமாக அடங்கியிருங்கள். அடங்கியிருந்தால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்துவார். 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உங்கள் பக்தி விருத்தி. In English, your edification. உங்கள் பக்தி விருத்தி. நன்றாக கவனிக்க வேண்டும். அப்படி தேவன் உங்களுக்குள்ள ஒரு விருத்தியை வைத்திருக்கிறார். God has put the edification in you. ஏன் தெரியுமா? அடுத்தவங்களை எடிஃபை பண்ண முடியாது. எனக்குள் இல்லாத ஒன்றை நான் செய்ய முடியாது. எனக்குள் இல்லாத ஒன்றை நான் மக்களுக்கு தர முடியாது. பக்தி விருத்தி. அது ஊழியர்களை உங்களுக்குள்ளே இல்லைன்னா எப்படி ஜனங்களுக்குள்ளே வரும்? பக்தி விருத்தி. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், பக்தி விருத்தி. ஏதோ தொழில் அல்ல, இது தொழில் இல்லை. குடும்பம் நடத்தணும், பிள்ளைகளுக்கு தேவை சந்திக்கணும், அதல்ல. ஆசை தேவன் மேலே, ஊழியத்தின் மேலே, அவருடைய காரியங்கள் மேலே ஒரு ஆசை. ஏதோ கடமைக்கான ஒரு பிரசங்கம், கடமைக்காக ஒரு பாட்டு, கடமைக்காக ஒரு ஜெபம் இல்லை, கடமைக்காக ஆராதனை இல்லை. தேவன் சொல்கிறார், ஐ புட் எடிஃபிகேஷன் இன் யூ. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடங்களும் it should be edified. இதான் ரோமர் 12 வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் it should be. என்னைக்கோ எடிஃபிகேஷன் என்பது என்னைக்கோ ஒரு நாள் அல்ல, எவ்ரிடே, அனுதினமும். பவுல் சொல்லுவது, அடியான் சொல்லுவது போல அனுதினமும், எவ்ரிடே it should be happen in our life.
அனுதினமும் எடிஃபைட், சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை குடிக்கிறோம், சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் பயன்படுத்துகிறோம். ஆனால் வாழ்க்கை சுத்திகரிக்கப்படுதா? அதே பழைய சுபாவங்கள், அதே பழைய வாழ்க்கை, தில்லு முள்ளு நிறைய, பொய், ஏமாற்றுவது, வஞ்சிப்பது, அர்த்தமே இல்லாமல் வாழ்க்கையை நோக்கத்தை இழந்து விட்டு அப்படி சுற்றுவது வேண்டாம். God has put the edification in your life. அது அவனுடைய குவாலிஃபிகேஷனு. God wants to edify. உனக்குள்ளே வைத்திருக்கிறார். தமிழை படிக்கிறீங்க, உங்களுடைய பக்தி விருத்தி உங்களுக்குள்ள இருக்குது. பக்தி இருக்குது, அது விருத்தி அடைய, அது பக்தி விருத்தி கருத்து வைத்திருக்கிறார். ஒரு சின்ன கேள்வி, இஸ் இட் க்ரோயிங்? விருத்தி அடைந்திருக்கிறதா? நேற்றை விட என்னுடைய செய்தினைக்கு ஒரு புதிய பரிணாமம், நேற்றை விட என்னுடைய வார்த்தைகளில் ஒரு புதிய பரிணாமம், என் கேரக்டரில் ஒரு விருத்தி, என்னுடைய செய்தியில் ஒரு விருத்தி. God has put the edification in your life. கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கடைசியாக தேவன் உங்களுக்குள்ளே பூரணத்தை வைத்திருக்கிறார். 13:9 தமிழில் அந்த வார்த்தை இல்லை, தமிழில் அந்த வார்த்தை இல்லை. யுவர் பர்ஃபெக்ஷன், தமிழில் நற்சீர் பொருந்தும்படி, நற்சீர் பொருந்தும்படி. இன் இங்கிலீஷ், God has put the perfection in your life. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பூரணத்தை வைத்திருக்கிறார். நான் பூரணதாக இருக்கிறது போல நீங்களும். திரும்ப கொஞ்சம் யோசிக்கணும். God has put the perfection in your life. வாழ்க்கையிலே ஒரு பூரணத்தை கற்று வைத்திருக்கிறார். நம்ம எல்லாருமே குறை பூரணங்கள் தான். தமிழை படிக்கிறேன், கேளுங்க. நீங்கள் நற்சீர் பொருந்தும்படி. கவனிங்க, பலவீனர் தான், ஆனால் பலமுள்ளவனாய் மாற்றுகிறார். தமிழ் வேதத்தில் உங்களுக்குள்ளே ஒரு பூரணத்தை கற்று வைத்துகிறார். இங்கிலீஷ், ஐ ஹவ் புட் எ பர்ஃபெக்ஷன் இன் யுவர் லைஃப். ஆங்கிலம் பாருங்கள், யுவர் பர்ஃபெக்ஷன். நான் சொன்ன எல்லாவற்றிலையும் அந்த யுவர் என்ற வார்த்தை வரும், உங்கள் என்ற வார்த்தை வரும். திரும்பமாக ஊழியனுக்கு தேவன் தந்திருக்கிற உடைமைகள், ஒரு 10 ஆசீர்வாதங்களை, உடைமைகளை சொல்ல. நம்பர் 1, உங்களுக்குள்ளே ஒரு ஆறுதல், கன்சோலேஷன். உங்களுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி, ஜாய். உங்களுக்குள்ளே ஒரு விசுவாசம், ஃபெய்த். உங்களுக்குள்ளே தெய்வ அன்பை வைத்திருக்கிறார். அதனால தான் இந்த இத்தனை வருஷம் ஓட முடியுது, பாடுகை சகிக்க முடியுது. 5வது, God has put the zeal in your life. 6வதாக ஜெனரசிட்டி. அடுத்தபடியாக உங்களுக்குள் நீதியை வைத்திருக்கிறார், உங்களுக்குள்ளே கீழ்ப்படியில் வைத்திருக்கிறார், உங்களுக்குள்ளே பக்தி விருத்தி வைத்திருக்கிறார், உங்களுக்குள்ளே தேவன் அவருடைய பூரணத்தை வைத்திருக்கிறார். நாளிலே இதுதான் ஒரு பரிசுத்தவானுக்கு தேவன் தந்த உடைமைகள். ஏதோ வேறு உலகத்தில் என்ன வேணும், எனக்கு அங்கே கொஞ்சம் வீடு, இங்கே கொஞ்சம் வீடு, அது இருக்கட்டும், பரவாயில்ல. அதை விட அது மேன்மையான சொத்து. அவர் தந்த அந்த பக்தி, அவர் தந்த விசுவாசம், அவர் தந்த அந்த வைராக்கியம், அவர் தந்த அந்த கிருபை, அவர் தந்த அந்த பரிசுத்தம், அவர் தந்த அந்த நீதி, அவருடைய பூரணம், அது ஒன்று போதுமே. ஆரம்பிக்கிறது அவர் தந்த ஆறுதல். எத்தனையோ போராட்டங்கள் மத்தியிலே உங்களுக்குள்ள ஒரு ஆறுதலை வைத்திருக்கிறார். அது இயற்கையாக உண்டானதல்ல, தேவன் தந்த ஆறுதல். ஊழியர்களே, என்னோட நீங்கள் ரொம்ப அனுபவசாலியாக இருக்கலாம், நிறைய பாடுகளை சந்திச்சிருக்கலாம். பட் God has put the consolation in you. அதனால தான் இத்தனை பாடுகள் மத்தியிலும், புரியுதா உங்களுக்கு, நம்மை புரிந்து கொள்ளாத விசுவாசிகள், புரிந்து கொள்ளாத குடும்பங்கள், புரிந்து கொள்ளாத உறவுகள், புரிந்து கொள்ளாத நட்புகள், இதுக்கு மத்தியிலும் we can manage. ஏன் தெரியுமா? தெய்வம் தந்த ஆறுதல். நம்பிக்கை துரோகம், ஏமாற்றம், விரக்தி, இதுக்கு மத்தியிலும் God has put the consolation in us. நமக்குள்ளே ஒரு ஆறுதலை தேவன் தந்திருக்கிறார், மகிழ்ச்சியை தந்திருக்கிறார், அன்பை தந்திருக்கிறார், வைராக்கியத்தை தந்திருக்கிறார், நமக்குள்ளே ஒரு உதாரத்துவ தந்திருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? தீமை தான் செஞ்சாங்க, பட் ஸ்டில் we are doing good. அதான் உதாரணத்து. தீமை பண்ணவங்க தான் அவங்க, பக்கமாக எழுதி தள்ளவங்க தான். ஆனாலும் அவர்களுக்கும் நம்ம இரக்கம் பாராட்டி இருக்கிறோம். காரணம் என்னவென்றால் தேவன் உங்களுக்குள்ளே அந்த உதாரத்தை வைத்திருக்கிறார். கடைசியாக சொன்னேன், உங்களுக்குள்ளே பூரணத்தை வைத்திருக்கிறார். இதுதான் ஒரு பசுத்தவானுடைய உடைமைகள். திஸ் இஸ் த ப்ராப்பர்ட்டி தட் காட் ஹஸ் கிவன் யூ. இதுதான் தேவன் தந்த சொத்து. அந்த சொத்தை நாம்
பெரிதாக்குவோம். அதை பூமியில் புதைக்க வேண்டாம். அதனை நம்பி அவர் தந்த பொறுப்பை வரும் வரை காத்துக்கொள்வேன். 30 ஆக்குவோம், 60 ஆக்குவோம், 100 ஆக்குவோம். மண்ணில் புதைக்க வேண்டாம். புறம்பான இருளிலே தள்ளப்பட வேண்டாம். அவர் வரும்போது சொல்லணும், நல்லது உண்மையும் உத்தமுள்ள ஊழியனே, அன்பை தந்தேன் பெருக்கினாய், நல்ல பண்புகளை தந்தேன் பெருக்கினாய், வைராக்கியத்தை தந்தேன் பெருக்கினாய், பூரணத்தை தந்தேன் பெருக்கினாய், மகிழ்ச்சியை தந்தேன் பெருக்கினாய், என்னவெல்லாம் தந்தேனோ எல்லாவற்றையும் பெருக்கி இருக்கிறாய், என்னுடைய சந்தோஷத்தில் நீ பிரவேசி. எத்தனை அருமையான வார்த்தை! அந்த வார்த்தைக்காக அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, the property that you have given us, ஒரு பரிசுத்தவானுக்கு நீ கொடுக்கிற சொத்து, உடைமைகள் எத்தனை மேலானது! உலகத்தில் ஒன்றும் இல்லாவிட்டாலும் இந்த மேலான சொத்துக்களை சொந்தக்காரராய் மாற்றும். இதெல்லாம் இதெல்லாம் சொத்தே அல்ல ஆண்டவரே, ஒரு நாள் போயிடும். இதெல்லாம் ஏமாற்றும், காணல் நீர் போல ஆகிடும். பட் இஸ் a property that you have given, நிலையானது, நிரந்தரமானது, மேன்மையானது, மகத்துவமானது. அந்த உடைமைகளுக்கு சொந்தக்கார கடைசி வரை வாழ நீ தந்த உடைமைகளை பெருக்கி அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களை வாழ எங்களுக்கும் எனக்கும் கிருபை தாரும், பலன் தாரும். பலனற்ற வேலைகளிலே பலன் தருகிறவரே, சோர்ந்து போன வேலைகளிலே தேற்றுகிறவரே, தேற்றும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.